நீங்க இத பத்தி எதுவும் பார்த்தி மாப்பிள்ள கிட்ட பேச வேண்டான்னு காவியா கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. நீங்க சொன்னா கண்டிப்பா காவியா கேப்பா. என்னம்மா? காவியா கிட்ட ஜீவா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க? என்னம்மா ரெண்டு பேரும் இப்படி ஷாக்கா பாக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. காவியா வீட்ல எல்லார்கிட்டயும் நல்லா பழகுறாளான்னு மாப்பிள்ள கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லையே. நீ ஏதோ நீங்க சொன்னாதான் காவியா கேப்பான்னு சொல்லிட்டு இருந்த. அது நீங்கன்னா என்ன மட்டும் இல்லைங்க, நம்ம ரெண்டு பேத்தையும். அதாவது ஒருவேளை காவியா இன்னும் நடந்ததே நினைச்சுக்கிட்டு வீட்டுல யாருக்கிட்டையும் சரியா பேசாம இருந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேத்தையும் அவங்க கிட்ட பேச சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் இல்லத்த? ஆமா மாப்பிள்ள, ஆமா. இல்லம்மா, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவ எப்பவும் போலதான் இருக்கா. அப்படி இருந்தா சந்தோஷம்தாம்மா. சரி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிம்மா, நீ போ. மாப்பிள்ள, இந்த விஷயம் பார்த்தி மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்ல, பிரியாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது மாப்பிள்ள. பிரியா ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க ரெண்டு பேரும் கவனமா இருக்கணும். எப்படி நான் விட்ட ராக்கெட் எப்படி சர்ன்னு போகுது பாத்தீங்களா? டைரக்டா நிலாவுக்கே போயிருக்கும். ராக்கெட் யார் விட்டாலும் மேலதான் போகும். ரொம்ப பீத்திக்காதீங்க. எங்க நீங்க ஒரு ராக்கெட் விடுங்க பாப்போம். இந்த ஸ்ரீஹரிகோட்டால ராக்கெட் லான்ச் பண்றவங்க கூட உங்களுக்கு சீன் போட மாட்டாங்க. சீனு அந்த பயம் இருக்கணும். என்னடி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லம்மா, சும்மாதான். இல்லையே, எதையோ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்க. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்ல, நீ எதையோ மறைக்கிற. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா, இதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. இத பார் காவியா, இப்பதான் ஜீவா மாப்பிள்ள உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு பாரு, பிரியா கூட சகஜமா பழகுறாரு. நீ இப்படி இருக்கிறத பார்த்து அவரும் கஷ்டப்படுவாருல்ல. இங்க பாரு,
அதையெல்லாம் மறந்துட்டு சாதாரணமா இரு. அவங்கள பாரு, 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீயும் அவங்கள மாதிரி தீபாவளி கொண்டாடணும்ல. காவியா வா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், மாப்பிள்ள கூப்பிடுறாரு, போ. ராக்கெட் விடலாம். இல்ல நான் வரல. அட வா, சும்மா ராக்கெட் விடலாம் வா. வரல. சக்தி கூட்டு வா, போ. போங்க, அங்க இருக்கு பாருங்க. பயப்படாதீங்க. அக்கா இரு. பாத்து வைங்க பிரியா. கொடுங்க. வா, நம்ம ராக்கெட் விடுவோம். வா 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 வா. இப்படி வச்சாச்சு, வா 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 வா. சூப்பர், வாவ். அவ்வளவுதான். இதுக்கு போய் பயப்படலாமா? உங்களுக்கு பயம் இல்லையா? பயமா? நான் பாமே கையில வச்சு வெடிக்கிற ஆளு. அதெல்லாம் சப்ப மேட்ரு. என்னங்க, கொஞ்சம் வாங்கல. அப்படியா? பாமைய கையில வச்சு வெடிப்பீங்களா? அப்போ ஒண்ணு பண்ணுங்க. இந்த புஸ்வானம் இருக்குல்ல, புஸ்வானம், அத மட்டும் கையில வச்சு வெடிக்கிறீங்களா? புஸ்வானம் என்ன காவியா நீ? சின்ன பசங்க தான் புஸ்வானத்தை கையிலேயே வச்சு வெடிப்பாங்க. நம்ம லெவலுக்கு ஏதாவது பெருசா கூட. பெருசாவா? அப்போ கீழே அம்மிக்கல் இருக்கு, அதை நான் தூக்கிட்டு வந்து கொடுக்கவா? என்ன காமெடியா? உங்களை மாதிரி ஆள்கிட்ட இப்படிதான் பேசணும். பில்டப் எல்லாம் பண்ணாம இந்த புஸ்வானத்தை கையில வச்சு விடுங்க. அவ்வளவுதானே? ஓகே, ஐம் ரெடி. சக்தி, புஸ்வானம் எடுத்துட்டு வா. வேணாம் மாமா, ஏதாவது ஆயிட போது. வேணாம் மாமா. போடி, எடுத்துட்டு வா. அவ எடுத்துட்டு வரா. காவியா, இந்தா கை காட்டு. என்ன பாத்து மாமா. போங்க. இப்ப பாரு மாமா, பாத்து மாமா. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. டேய் பார்த்தி, பார்த்துடா. பாத்து மாமா. பார்த்தி. பார்த்தி. டேய் என்னாச்சு? எங்க காட்டு. பார்த்தி. அப்புறம் என்னாச்சு? என்னாச்சுமா? ஐயோ, என்னாச்சு? எது வருதா? பட்டாசு கையில வச்சு வெடிச்சிட்டாரு. என்னம்மா பண்ணிக்கலாம்? பட்டாசை யாராவது கையில் வச்சு வெடிப்பாங்களா? புஸ்வானத்தை போய் ஏமா காவியா, நீ அவ சொல்லக்கூடாதா? அப்பா சொன்னதே அவதான். என்னம்மா இது? இப்படி விளையாடுவாங்க? கையில பத்தி எப்படி ஆச்சுன்னு? சாரி பார்த்தி. ஏய், நீ எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. பார்த்தி, நீ வா, ஹாஸ்பிடல் போலாம் வா. டேய், சின்ன காயம் தான்டா, ஹாஸ்பிடல் போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சொன்னா கேளு பார்த்தி. ஆமா, இல்ல ஒரு ஆயின்மெண்ட் போட்டா சரியாயிடுமா? நீ என்னடி பாத்துட்டு இருக்க? கீழே மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் ஆயின்மெண்ட் போட்டு விடு. சரி வாங்க பார்த்தி. போங்க. சொன்னா கேளுங்க. இல்ல மாப்பிள்ள, ஒரு ஆயில்மெண்ட். வாங்க நீங்க. சரி, போய் ஆயின்மெண்ட் போடு. யாரும் பயப்பட வேண்டாம், சின்ன காயம் தான். என்னால உங்க தீபாவளி மூடெல்லாம் ஸ்பாயில் ஆக வேண்டாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க வந்துடுறோம். மாப்பிள்ளை சும்மா தான் வெடிச்சிட்டு இருந்திருப்பாரு. இவதான் கையில வச்சு வெடிங்கன்னு நல்லா உசுப்பேத்தி விட்டா. சரி விடு. அவ இப்படி எல்லாம் ஆகும்னு நினைச்சா சொல்லிருப்பா. ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிருப்பா, அது இப்படி ஆயிப்போச்சு. இது வரைக்கும் இப்படி நடந்தது இல்ல, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ காவியா, சொன்னா கேளு. உட்காருங்க நீங்க. ஒண்ணுமே இல்ல. உட்காருங்க, காட்டுங்க. நல்லா காயம் பட்டிருக்கு. காவியா, இது சின்ன காயம்தான். இதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு பயப்படுற? இப்படி காயம் பட்டிருக்கு, சும்மா இருங்க. விளையாட்டுக்கு சொல்ல போய் இவ்ளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இருங்க, நான் போய் மருந்து எடுத்துட்டு வரேன். ஏய், சொன்னா கேளு. காவியா, என்னாச்சு மாமா? இரு, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். காவியா, மாமா,
உங்களுக்கு கையில அடிபட்டதை எங்க காட்டுங்க. அச்சச்சோ, ரொம்ப வலிக்குதா மாமா? ஐயோ சக்தி, நீ வேற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான். நல்லா அடிபட்டிருக்கு மாமா, தோலே வெந்திருக்கு. பரவாயில்ல சக்தி. என்ன இது? கையை கொடுங்க கொடுங்க. ஐயோ ஐயோ, பாத்து மாமா. வலிக்குதா? ச்சே. ஐஸ்ல ஒத்தடம் கொடுத்த மாதிரி சும்மா சில்லுன்னு இருக்கு. இந்த டென்ஷர்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் ஊத்துனா கூட எனக்கு ஐஸ் எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த ரணகலத்திலயும் ஒரு கிளுகிளுப்பு. காவ்யா, அவருக்கு கையில காயம் பட்டதெல்லாம் வலிக்கவே இல்லல்ல? ஏய் சும்மாரி, நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காத. இவர்தான் உளறாருன்னா நீயுமா? பாத்தீங்களா மாமா, உங்களுக்கு காயம் பட்டதும் எவ்வளவு பதறா பாருங்க. பின்ன காயம் பட்டா பதட்டமாகாதா? என்னாலதான் இவருக்கு அடிபட்டுச்சு. காவியா காவியா, இதெல்லாம் ஒரு காயம்னு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? அதான் மருந்து போட்டல்ல, இன்னும் 2 daysல சரியாயிடும். டேய் பார்த்தி, டேய் வலி எப்படி இருக்கு இப்போ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, லைட்டா தான், அவ்வளவுதான். என்னடா பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா? ஹாஸ்பிட்டல்? இந்த காயத்துக்குலாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? அதெல்லாம் வேணாம். காவ்யா, பார்த்தி உனக்காக நெருப்புலயே இறங்கினவரு. இதெல்லாம் சின்ன காயம்தான். எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாரா இருக்காரு. கரெக்டா சொன்னீங்க பிரியா. காவியாக்காக எப்படிப்பட்ட ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். இந்த பட்டாசை கையில வச்சு வெடிக்கிறலாம் இல்ல, வாயில வச்சு கூட வெடிப்பேன். டேய் காவ்யா, ரூம் கூட்டிட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். கரெக்ட், அதான் பிரியா சொல்றாங்கல்ல, வா போலாம். சக்தி, பாட்டி இங்க வாமா. தோ வந்துட்டேன், இருங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute ப்ளீஸ். வாங்க. என்ன பாத்தீங்களா? என்ன பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? என்ன புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒண்ணுனா இன்னொருத்தர் இப்படிதான் துடிக்கணும். ஓ, அதுதான் புருஷன் பொண்டாட்டிக்கு அழகு. என்ன முறப்பு? பின்ன உங்களை மாதிரி ஆள முறைக்காம என்ன பண்ணுவாங்க? நல்ல வேலைங்க, பார்ட்டி மாதிரி நான் கையில பட்டாசு வச்சு வெடிக்கல. ஒருவேளை அதே மாதிரி கையில பட்டாசு வச்சு வெடிச்சு அது காயமாயிருந்தா நீங்க மருந்து போட்டிருப்பீங்களா என்ன? சத்தியமா போட மாட்டேன். தெரியும். ஏண்டா கையில வச்சு வெடிச்சேன்னு முதுகுல அடி போட்டிருப்பேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதுங்க. நீங்க பிறந்த அதே வயித்துல தானே காவியாவும் பிறந்தா. அவங்க மட்டும் அவங்க புருஷன் மேல பாசத்தை அள்ளி கொட்டுறாங்க. நீங்க ஏங்க இப்படி கொலவெறி பிடிச்சு அலையறீங்க? உங்க மேல நான் கொலவெறியோட இருக்கிறதுக்கு காரணம் யாரு? யாரு? நீங்கதான். மீ? என்னைக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணதால நிம்மதியெல்லாம் போச்சுன்னு சொன்னீங்களோ அன்னைக்கே உங்க மேல இருந்த எல்லாமே விட்டு போச்சு. உண்மையை சொல்லணும்னா உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க நினைச்சா நல்லா பேசுவீங்க, இல்லனா குடிச்சிட்டு போய் பிரியாவா கல்யாணம் பண்ணதால என் வாழ்க்கையே போச்சுன்னு சாமி கிட்டே சண்டை போடுவீங்க.
இதுதானே நீங்க பண்ணுவீங்க? ஏங்க 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 என்னங்க நீங்க அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷன்ல அப்படி பேசிட்டேன். ஆனா அதையவே புடிச்சிட்டா சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்கவே இல்லை. பாப்போம் எத்தனை நாளைக்கு குடிக்காம ஹரிச்சந்திரனா இருக்கீங்கன்னு பாப்போம். ம்? பார்க்கலாம். ம். ஆனா ஒண்ணுங்க, சத்தியமா சொல்றேங்க, இனிமே உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஓ குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது குடிகாரனுக்கு. உங்களை தான் சொல்றேன். இனிமேலும் நீங்க குடிச்சிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த அறை மறுபடியும் விழும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன இவ திருந்திருப்பான்னு பார்த்தா திருந்தவே இல்லையே. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும், கால் போன போக்கிலே பிரியா போகலாமா? ஆ, ம். யாருகிட்ட? ஏய், என்ன மயில் இறகெல்லாம் கொண்டு வந்திருக்க? இல்ல இத நல்ல நெல்ல தொட்டு காயத்துல வருடுனா காயம் சீக்கிரம் ஆறிடும்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? காட்டுங்க. காட்டுங்க. மயிலிறக வச்சு வருடி விடுறதா அந்த என் உடம்பு முழுக்க வெளியே சுத்திக்கிட்டு வெடிச்சிருப்பேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? இல்ல சும்மா சும்மா. இன்னைக்கு தான் என் பொண்டாட்டி மாதிரி உரிமையா நடந்துக்கிறேன். காயத்துக்கு மருந்து போட்டா பொண்டாட்டி ஆயிட முடியுமா? ஏன் ஒரு ஃப்ரெண்டா மருந்து போடக்கூடாதா? அடி பாவி, தலை தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு என்ன ஃப்ரெண்டுங்கிற? இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காதுமா. இந்தாங்க, நீங்களே போட்டுக்கோங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. புடிங்க. காவியா, நான் கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டு போங்க. வாங்க. பொண்டாட்டி எவ்வளவு பாசமா கூப்பிடும் போது சாப்பிடாம போனா என் வயிறே என்ன திட்டும். சாப்பிடுங்க. இதை மறந்துட்டோமே.
காவியா கையில் காயம் இருக்கு, இப்போ எப்படி சாப்பிட்றது? ஓ, இந்தாங்க இந்த ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. ஆ, எனக்கு ஸ்பூன்லலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. உனக்காக தான் கையில் வெடியெல்லாம் வெடித்து காயெல்லாம் இருக்கு. அப்படியே ஊட்டி விட்டா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். ஓஹோ, சாருக்கு ஊட்டி வேற விடணுமோ?